I am Dr. Paneerselvam, founder of GrowBeak. My dear friends, this video is about foreign direct investment. நமக்கு எதுக்காக ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா, நம்பர் ஒன்று வந்து யூ கேன் ஃப்ளோ ஆஃப் கேபிட்டல் வந்து அதிகமாக கிடைக்கும் வெளியிலிருந்து, நம்பர் ஒன். நம்பர் டூ, லோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நம்பர் த்ரீ, இஃப் இட் இஸ் ஈக்விட்டி அப்படின்னா எக்ஸிட் வேல்யூ கிடைச்சால் போதும். நம்பர் ஃபோர், you will have a more manufacturing, communication and again other kind of development sector எல்லாம் நிறைய டெவலப்மெண்ட் ஆகுவதற்கு வழி இருக்கும். இதனால் வந்து உங்களுடைய ப்ரொடக்ஷன் கூடும். Then again you will also create more employment opportunities, more growth in the economy, and your purchasing power also increased. You will have a more better status of economy in the country. That will also lead to invest in furthermore different durable non-durable goods. ஸோ இவ்வளோ பெரிய அருமையான வாய்ப்பு உள்ளது. இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடந்திருக்குன்னா, இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் 2022 யூஎஸ்ஏ வந்து இன்வைட் பண்ண ஒரு 34% வரைக்கும் வந்து அவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை. இந்தியாவுமே 26.2%, அப்புறம் அயர்லாண்டு வந்து 13.5%, அதுக்கப்புறம் மீதி உள்ள 5, மொத்தம் டோட்டல் 8 கண்ட்ரியில் யூஎஸ் ஃபஸ்ட்டில் வந்திருக்கு, இந்தியா செகண்டில் வந்திருக்கு, அயர்லாண்டு தேர்டில் வந்திருக்கு, அப்புறம் அதர்ஸு சிங்கப்பூர் 5.8%, மலேசியா, சைனா ரொம்ப குறைச்சி வாங்கிருக்கேன் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியை பொறுத்த மட்டும். This was a performance in 2022 as far as semiconductor industry is concerned. ஸோ அந்த அளவிற்கு வந்து நமக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறதுனால யூ வில் ஹேவ் அ ஸ்னோஃபாலிங் எஃபெக்ட், நிறைய வளர்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வழிகளும் உண்டு அப்படிங்கிறது ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டமாக இருந்து வருகிறது. இப்போ இந்த ட்ரெண்டு எப்படி வருகிறது? ஏன்னா ஜிடிபிக்கு ஒரு மூல காரணி இது. இப்போ நீங்கள் வந்து ஒரு என்ஆர்ஐயோ மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டை விட இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறதுனால உங்களுடைய எக்கனாமி மட்டும் இல்லை, உங்களுடைய ஃபைனான்ஸ் செக்டர் மட்டும் இல்லை, உங்களுடைய ஓவரால் க்ரோத் ஆஃப் தி எக்கனாமி வில் பி மோர் ஸ்ட்ரெங்தன்ட். ஸோ இப்போ அந்த ட்ரெண்டு எப்படி இருக்குது என்பதை இன்னொரு கிராஃபில் பார்க்க இருக்கிறோம். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த கிராஸும் அண்ட் நெட்டும் இங்கே பார்த்துருக்குறோம். வேல்யூ வந்து $1 billion கொடுத்துருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2021 ஒரு $82 billion அளவுக்கு எஃப்டிஐ இருந்தது. அப்படியே அந்த கிராஸை கவனிச்சிங்கன்னா $71 billion குறைந்து விட்டது. அதே போல் நீங்கள் வந்து நெட்டு எஃப்டிஐ பார்த்தீங்கன்னாலும் கூட 2021 $44 billion இருந்தது, $28 billion வந்து விட்டது. அதே போல் நெட்டு அவுட்வேர்டு எஃப்டிஐ பார்த்தீங்கன்னாலும் சரி, ரெப்பட்ரியேஷன் பார் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கூட அதுவும் டவுன் ஆகிருக்கு. இப்போ டவுன் ஆனதுக்கு ரீசன் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டுவர்ட்ஸ் ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டார், டுவர்ட்ஸ் ஒரு கம்ப்யூட்டர், டுவர்ட்ஸ் ஒரு கம்யூனிகேஷன் கடந்த வருடத்தை விட இந்த வருடத்தில் குறைய ஆரம்பித்திருக்கிறது, குறைய தலைப்பட்டிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணியாக நீங்கள் சொல்ல போகிறாப்புல இருந்துச்சுன்னா சுவிட்சர்லாண்டை சொல்லலாம், யூஎஸ்ஏ சொல்லலாம், மொரிஷியஸ். ஸோ இந்த கண்ட்ரி வந்து தே ஆர் ஆல்சோ ஒன் ஆஃப் தி கான்ட்ரிபியூட்டர்ஸ், second contributor, third contributors for the slow down of your foreign direct investment. இப்போ இந்த மாதிரி ஒரு டெவலப்பிங் எக்கனாமியில் ஒரு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷனாக இயர் டு இயர் க்ரோத் இருக்கலாம் தவிர இந்த மாதிரியான ஃப்ளக்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக மேனுஃபேக்சரிங் செக்டார் போல் ஒரு செக்டாருக்குள்ளே அந்த இது குறைய ஆரம்பித்து விட்டால் அது வந்து எடிபிளோ, அது கேஸோ, ஆயிலோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு. ஏன் அப்படின்னா, நீங்கள் இந்த இன்கம்மை வச்சு தான் யூ ஆர் இம்போர்ட்டிங் செவரல் அதர் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ். தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த டிட்டர்மினன்ட் ஃபேக்டர் இன் மெஷரிங் யுவர் நேஷ்னல் இன்கம் அஸ் வெல் அஸ் இஸ் ஜிடிபி. தட் இஸ் ஆல்சோ டிட்டர்மினிங் ஃபேக்டர் ஆஃப் யுவர் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ், பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு. ஸோ இங்கே எல்லாம் வந்து உங்களுடைய பாயிண்ட்டு ப்ளஸில் இருக்கணும் அப்படின்னா இதற்கு காமதேனு போல் இருக்க வேண்டிய ஐட்டம் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதற்கான காரணத்தையும் சொல்லிட்டோம், அதனுடைய அட்ராக்ஷன் எதனால் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து இப்பொழுது இந்த வருடத்திலே குறைய தலைப்பட்டிருக்கிறது. இது ஒரு நல்ல சகுனம் கிடையாது. உங்களுக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் வரணும் அப்படின்னா உங்கள் எக்கனாமி சரியாக இருக்க வேண்டும். உங்களை எக்கனாமி சரியாக இருக்க வேண்டும் அப்படின்னா உங்களுடைய கரன்சி அருமையாக இருக்கணும், கரன்சி உங்களுடைய வேல்யூ அதிகமாக இருக்கணும். இப்போ இருக்கிற மாதிரி உங்களுடைய டாலருக்கு ஏற்றாப்பில் கரன்சி குறைந்து கொண்டே இருந்தாலும் சரியாக வராது.
அப்படின்னா உங்கள் ஜிடிபி கூடணும், நேஷ்னல் இன்கம் கூடணும், உங்களுடைய ரிசோர்ஸ் எல்லாம் யூட்டிலைஸ் ஆகணும். அப்போ அதெல்லாம் இன்கமாக வரும். அப்போ தட் வில் பி த அட்ராக்ஷன் டு த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் டு பிரிங் த இன்வெஸ்ட்மெண்ட் டு யுவர் இந்தியா. ஸோ தட்ஸ் ஒன்லி பாசிபிலிட்டி. ஸோ திஸ் இன்ஃபர்மேஷன் ஐ எம் ஷேரிங் டு மை ஆடியன்ஸ். Thanks for listening. Thank you very much.